இப்ப இந்த சுக்கிர பயிற்சி எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ராத்திரி 11:29 மேலதான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது. கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில எத்தனை நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு சுக்கிர பகவான். அதனால இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்ப பார்க்க போறோம். அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. எதனால அப்படின்னு கேட்டா சுக்கிர பயிற்சினால. என்ன சார் எங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்கு. 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி சனியின் பார்வையில வர்றதுனால யாருகிட்ட நீங்க பணத்தை ஏமாந்தீங்களோ, பொருளை ஏமாந்தீங்களோ, அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளோ பணமோ உங்க கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல்லிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்க பேர்ல இருக்கக்கூடிய அவச்சொல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்பதான் சார் நல்லது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இத்தனை நாளா சொல்லாததுக்கு காரணம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கையெல்லாம் இருந்ததுனால பெரிய லாபம் இல்லை. உங்களுக்கு அவச்சொல் தான் ஏற்பட்டு இருந்தது. 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டை சுமந்தீர்கள். இப்போ 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுவும் சனியின் பார்வையில வராது சுக்கிரன். சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தா 2ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்காரு. உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. லாபம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தது, இப்பொழுது லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. லாபஸ்தானத்தை குரு செவ்வாய் பார்வைக்கு வருதுனால வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள கணவன் மனைவி உறவுல, சக பணியாளர்கள் உறவுல, பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில சுக்கிரன் பயிற்சி ஏற்படுறது. இந்த 24 நாள் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். அதுக்கப்புறமும் நல்ல யோகம் தான். ஆனா 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆக்சுவலா உங்களுக்கு சொந்தமா தொழில் துவங்கணும்னு யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில உதவிகள் அல்லது உங்களுடைய வெல்விஷஸ் உங்களை இத்தனை நாளா மதிச்சு உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்த நபர்கள், உங்களுடைய அட்வொகேட்டா இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கலாம், உங்களுடைய டாக்டரா இருக்கலாம், இல்ல உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், உங்க மேலதிகாரிகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினரா இருக்கலாம், உங்க பெரியப்பாவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். கடந்த காலத்துல நண்பர்களாக இருந்து உங்களை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை சாதகமா பயன்படுத்திக்கோ. ஆனா கடந்த காலத்துல பண்ணின தப்ப பண்ணிடாதீங்க. அதாவது வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினதெல்லாம் இப்பொழுது பண்ணாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. மறுபடியும் 30 வருஷம் கழிச்சு இதே அவஸ்தையை படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இந்த ராசியில பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகள், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில இருக்கு. நீங்க சார் எங்களுக்கு திருமணமாக இருக்கு, 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவாளுக்கெல்லாம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்துல புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவா சுக்கிரன் 6, 7 ஆகிய இடங்கள்ல இருந்தாலே திருமணம் சார்ந்த உறவுலையோ இல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த உறவுகள்லயோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. 8ஆம் இடத்துக்கு ஆண்களின் ஜாதகத்துல 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்டாலே அவங்களுடைய ஆண்மை தன்மையில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா இப்ப என்னன்னா அதுவே லாபத்தை தரக்கூடிய வகையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சனியின் பார்வையில சுக்கிரன் வருது, எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதாவது கொடுக்க வேண்டிய கெட்ட பலனை மாற்றி நல்ல பலனை கொடுத்து வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சுக்கிரன். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். வியாபாரம் சிறக்கும். மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 24 நாள்ல உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு கடனை அடைப்பதற்கு உண்டான யோகத்தையும் எதிரிகளும் மதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த
சுக்கிர பயிற்சியில மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள். தினமும் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்க. வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவரை ஒரு 9 பிரதட்சணம் பண்ணுங்க. 9 பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சிட்டு போகும்பொழுதே ஒரு 1/4 கிலோவோ 100 கிராமோ வெண்ணெயை வாங்கின்னு போயிட்டு அவருடைய பாதத்துல வச்சுட்டு வந்துடுங்க. அதாவது வெண்ணெய் காப்பு சாற்றி விட்டு வாருங்கள். வெண்ணெய்க்கு மயங்காத ஆஞ்சநேயர் கிடையாது. வெண்ணெய்க்கு மயங்கின ஆஞ்சநேயர் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் தருவாரு. ஆனா அதுல நேர்மை இருக்கணும். ஏன்னா சனியும் உங்களுக்கு நேர்மைக்கு மரியாதை கொடுப்பாரு, ஆஞ்சநேயரும் நேர்மைக்கு மரியாதை கொடுப்பாரு. உங்களுக்கு பரிகாரமே ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சனிக்கிழமை சாற்றினா நல்லதுதான். ஆனா அதை விட நீங்க பிறந்த கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ வெண்ணெய் காப்பு சாற்றி வாருங்கள். உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படும்.